பிரைஸ் தி லார்ட். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் என் இயேசு கிறிஸ்துவினுடைய 7 முறை புடமிடப்பட்ட அந்த புண்ணிய வார்த்தை உங்களுக்கு நேராய் இறங்கி வருகிறது. இந்த வார்த்தை உங்களிடத்தில் வந்து என்ன தெரியுமா சொல்லுகிறது? உண்மை என்பது ரொம்ப அவசியமா இருக்கிறது. உங்களுக்கு என்னெல்லாம் தேவை இருக்கிறதோ அந்த தேவையை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராம். அவர் கொடுக்கிறத நீங்க வாங்கும் பொழுது உண்மை உள்ளவர்களாய் இருந்து வாங்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். என்னாகமத்தின் புஸ்தகத்தில் சொல்லும் பொழுது மிரியாமையும் ஆரோனையும் மோசேயும் ஆண்டவர் கூப்பிட்டு என்னுடைய இடத்திற்கு வாருங்கள் என்று கூப்பிட்டு சொன்னார். கூப்பிட்டு நிறுத்தி அவர்களிடத்தில் சொல்லும் பொழுது, என் மோசேவை பற்றி நீங்கள் பேசுகிறது என்ன அப்படின்னு கேட்டார். எதற்காக அந்த வார்த்தை கேட்டார் என்று கேட்டால், அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாய் எந்த வார்த்தையும் பேசக்கூடாது என்பதே என் தெய்வத்தினுடைய கட்டளை. நான் நடத்துகிறவனை நீங்கள் பேசக்கூடாது என்பதே என் தெய்வத்தினுடைய கட்டளை. அப்போ அவர் சொல்றார், அவன் அப்படிப்பட்டவன் அல்ல என்று இந்த வேதத்தில் சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் இயேசு கிறிஸ்து உங்களிடத்தில் எதிர்பார்ப்பது ஒரு உண்மையை எதிர்பார்க்கிறார். உண்மை உள்ள மனுஷன்தான் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெற முடியுமா? உண்மை உள்ள மனுஷன்தான் கர்த்தர்கிட்ட அநேக நன்மைகளை பெற முடியுமா? இன்னைக்கு அந்த உண்மை இல்லாத பட்சத்தில் நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் தடைப்பட்டிருக்கிறது. நமக்கு வர சுகமெல்லாம் தடைப்பட்டிருக்கிறது. நமக்கு வர வேண்டிய இன்னும் அநேக காரியங்கள் தடைப்பட்டிருக்கிறது. காரணம் என்னவென்று கேட்டால், அவர் உங்களை முதலாவது நம்ப வேண்டும். நீங்க அவரிடத்தில் உண்மையாய் அவரை நீங்கள் நம்ப வேண்டும். இது 2 விஷயம் இருந்தா மாத்திரம்தான். நீங்க நம்பினா பத்தாது, அவர் உங்களை நம்பணும். அவர் நம்பினா பத்தாது, நீங்க நம்பணும். அதனால அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் உண்மை உள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்லுகிறார். ஒரு வார்த்தையை வாசித்து பாருங்கள். இந்த வார்த்தையை மிரியாம் கிட்டையும் ஆரோனிடத்திலும் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை இது. இந்த காலை வேளையில உங்களுக்கு நேராக அந்த வார்த்தை கடந்து வருகிறது. வாசித்து பாருங்கள் அந்த வசனத்தை. என்னாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் அதில் 7வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அந்த வேத வசனம் தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. நீங்களும் தெளிவாய் அந்த வசனத்தை கவனியுங்கள். வாசிக்க கேட்போம். என் தாசன் ஆகிய மோசேவோ அப்படிப்பட்டவன் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன் என்று சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேத வசனம் என்ன சொல்லுகிறது? என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன் அப்படின்னு சொல்றார். என் வீடு என்றால் ஒன்று உங்களுடைய சரீரத்தை குறிக்கிறது, இன்னொன்று அவருடைய ஆலயத்தை குறிக்கிறது. நீங்கள் எங்கும் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதாவது உங்க சரீரமாகிய வீட்டிலே என்ன அவர் உண்மை எதிர்பார்க்கிறார் என்று கேட்டால், உங்களுடைய கண் உண்மையாக இருக்க வேண்டும், உங்களுடைய நாவு உண்மையா இருக்க வேண்டும், உங்களுடைய சிந்தை உண்மையா இருக்க வேண்டும், உங்களுடைய இருதயம் உண்மையா இருக்க வேண்டும். நீங்கள் உங்களுடைய சரீரமாகிய இந்த வீட்டிலே நீங்கள் எல்லா அவயத்தையும் சரியாக உண்மையாக காத்துக்கொள்ளும் பொழுது என் தெய்வத்தினுடைய மகா பெரிய பிரசன்னம் இறங்கி வந்து உங்களுக்கு தேவையான சுகத்தை கட்டளையிடுகிறது. அல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, என் தெய்வம் அப்படிப்பட்டவர் தான். அவர் உண்மை உள்ளவர், ஆகையால் நீங்களும் உண்மை உள்ளவர்களா இருங்க. அவர் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தமா இருங்க. எல்லா காரியத்திலும் உங்களுடைய வழி செவ்வையா இருக்கணும்னு அவர் விரும்புகிறார். நீங்க வேலை செய்யற வேலை ஸ்தலத்தில் உண்மை அவர் எதிர்பார்க்கிறார். ஆலயத்துக்கு போகிற காரியத்துல உண்மை எதிர்பார்க்கிறார். உடைய இருதயத்துல உண்மை எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு ஒரு சில கூட்டங்கள் என்ன சொல்லி கொண்டிருக்கிறது என்று கேட்டால், நான் வெள்ளத்துணி போட்டால் பரலோகம் போய்விடுவேன், நான் செவ்வையான வழியிலே நடக்காமல் என் வழியிலே நான் பாவத்தை செய்து கொண்டிருந்தாலும் நான் பரலோகத்துக்கு போய்விடுவேன். அதாவது பாவத்தை எல்லாம் பண்ணிவிட்டு நிறைய காரியத்துல பொய் சொல்லிட்டு ஏமாத்திட்டு திருடிட்டு வெள்ளை சட்டை போட்டுட்டு போய் சபைக்குள்ள உட்கார்ந்தா எப்படி நீங்க பரலோகம் போக முடியும்? ஆண்டவர் சொல்றார், என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவர்களாய் இருங்கள். அந்த உண்மை இல்லாத பட்சத்தில் என் தேவனை முகத்தை ஒருவனும் பார்க்க முடியாது. அவர் எவ்வளவு அழகா எவ்வளவு தெளிவா கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க. என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். அவருடைய வீட்டில் நீங்க உண்மை உள்ளவர்களா இருக்கும் பொழுது மட்டும்தான் அவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய முடியுமா? அதாவது இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற உங்க இருதயத்துல முதல்ல உண்மையா இருங்க. அந்த இருதயத்துல உண்மையை மாத்திரம் நினைங்க, எல்லாத்துக்கும் நன்மையை மாத்திரம் நினைங்க. அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆலயத்துக்கு போகும்பொழுது 2 மனசா போறது, தவறான காரியத்தை யோசிக்கிறது, தவறான வழியில போறது, ஒரு நல்ல மனசாட்சி இல்லாமல் நல்ல குணங்கள் இல்லாமல் நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் போய் உட்கார்ந்து அவருடைய வார்த்தை கேட்கும் பொழுது அந்த வார்த்தையை நீங்கள் கேட்கறதுக்கு பிரயோஜனம் இல்லை. இயேசு கிறிஸ்து தெளிவாய் இந்த காலை வேளையில் சொல்லுகிறார், அவன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். என்ன அழகா அதுல 2வது வசனம் போடப்பட்டிருக்குது. அவர்கள் பேசின இயேசு கிறிஸ்து கேட்டு அவர்களை கூப்பிட்டாராம்.
என்னப்பா பேசிட்டு இருக்கிறீங்க? என் ஊழியக்காரனுக்கு விரோதமா, நான் அபிஷேகம் பண்ணவனுக்கு விரோதமா என்னப்பா பேசிட்டு இருக்கிறீங்க? அவன் என்னுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் அப்படின்னா. வாசித்து பாருங்க. என் தாசன் ஆகிய மோசேவோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். மகளே, நீ எங்கும் உண்மை உள்ளவனாயிரு. மகனே, நீ எங்கும் உண்மை உள்ளவனாயிரு. உன் இருதயத்தில் உண்மையாயிரு, உன் சிந்தையில உண்மையாயிரு, உன் படிப்பு காரியத்தில் உண்மையாயிரு, உன் வேலை ஸ்தலத்தில் உண்மையாயிரு. நான் உண்டாக்கின எல்லா காரியத்திலையும் உண்மையாருங்கள் என்று சொல்லுகிறான். நீங்களே அந்த ஆலயம் என்று சொன்னார். இந்த ஆலயத்தை நீங்கள் பரிசுத்தமாய் காத்துக்கொண்டு உண்மை உள்ளவர்களாய் நடங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு வேத வசனம் சொல்லுகிறது, மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ உள்ளத்தின் ஆழத்தை பார்க்கிறாராம். மேல் தோற்றத்தை பார்த்து இவன் பரிசுத்த ஆவியை பெற்றவனா, மேல் காரியத்தை பார்த்து முகத்தை பார்த்து இவன் பரிசுத்த ஆவியை பெற்றவனா, இவன் ஊழியக்காரனா என்று ஜட்ஜ்மெண்ட் நீங்க பண்ணாதீங்க. ஜட்ஜ்மெண்ட் பண்ண சொல்லி உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது? என் ஆவியானவருடைய வல்லமை கொண்டு நான் சொல்லுகிறேன், மனுஷனை நியாயந்தீர்க்கிறதுக்கு நீங்கள் ஏமாத்திரம். எனக்காக ஒரு நியாயாதிபதி ஒருவர் இருக்கிறார். எம்மை விசாரிக்க நம் நியாயாதிபதி ஒருத்தர் இருக்கிறார். அந்த நியாயாதிபதியினுடைய கரத்திலே நாம் கொடுத்து விட்டு அவர் சொல்லுகிற வார்த்தை மாத்திரம் கேட்டு உண்மை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள். இருதயத்துல உண்மை இல்லாம நான் சபையில போய் உட்கார்ந்தா கர்த்தர் அற்புதத்தை செய்திருவாரா? உண்மை இல்லாம நம்ம வெள்ளை துணி போட்டு போய் உட்கார்ந்தா கர்த்தர் அற்புதத்தை செய்திருவாரா? குடும்பத்துல சண்டை போட்டுட்டு பிரிவினை பண்ணிட்டு ஆலயத்துல வெள்ளை துணி போட்டு போய் உட்கார்ந்தா கர்த்தர் அற்புதத்தை செய்திருவாரா? தயவு செய்து அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையா இருக்கக்கூடாது. வாரத்தில் ஒரு நாள் வெள்ளை துணி போட்டு கொண்டு போய் உட்கார்ந்து 6 நாளும் உண்மை உள்ளவர்களாய் திரிந்து கொண்டு நம்ம வெள்ளை துணி போட்டு போய் ஒரு நாள் உட்கார்ந்தா கர்த்தர் என்னை பரிசுத்தர் என்று எண்ணுவார் என்று ஒரு நாளும் சொல்லாதீர்கள். நீங்கள் ஏமாந்து போய் கொண்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. என் தெய்வம் உங்களை பார்த்து இந்த காலை வேளையிலே தெளிவாய் சொல்லுகிறார், எங்கும் உண்மை உள்ளவர்களாயிருங்கள். இந்த வீட்டில் உண்மை உள்ளவர்களாயிருங்கள். நீங்கள் போகிற ஆலயம் என்கின்ற வீட்டில் உண்மை உள்ளவர்களாயிருங்கள். வேலை செய்கிற ஸ்தலத்தில் உண்மை உள்ளவர்களாயிருங்கள். அந்த உண்மையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உங்களை நம்பி ஒரு இடத்தில் ஒரு வேலை கொடுத்திருப்பார்கள், ஆனால் அந்த வேலையை கிரயமாய் செய்து முடிக்கிற வரைக்கும் உண்மையா இருங்க. நீங்க சம்பாதிக்கிற சம்பாதனையில உண்மையா இருங்க. உங்க வீட்டில் இருக்கிற பொருள் கிட்ட உண்மையா இருங்க. நீங்க கட்டின மனைவி கிட்ட உண்மையா இருங்க. நீங்க கட்டின கணவன்கிட்ட உண்மையா இருங்க. நீங்க பெத்த பிள்ளைங்க கிட்ட உண்மையா இருங்க. பிள்ளைகளே, தாய் தகப்பனுக்கு உண்மையா இருங்க. உண்மை இல்லாத பட்சத்தில் தெய்வத்திடத்திலிருந்து ஒரு நன்மையும் இறங்கி வராது. அல்லேலூயா. அவர் அந்த உண்மை எதிர்பார்க்கிறார். நான் ஆலயத்துக்கு போகிறேன், எனக்கு இன்னும் ஒன்றும் நடக்கல. ஏன் நடக்கல? உண்மை இல்லை. இருதயம் சுத்தமா இருக்கிறதா? ஒரு கேள்விக்குறி. உன் கண்ணு சுத்தமா இருக்குதா? அது உன் கேள்விக்குறி. உன் உதடு சுத்தமா இருக்குதா? அது ஒரு கேள்விக்குறி. உன் செவி சுத்தமா இருக்குதா? அது ஒரு கேள்விக்குறி. உன் கரங்கள் சுத்தமா இருக்குதா? அது ஒரு கேள்விக்குறி. இப்படிப்பட்ட கேள்வியை வைத்துக் கொண்டு என் தெய்வத்தை கேள்வி கேட்கறதுக்கு ஒருவருக்கும் ரைட்ஸ் கிடையாது. அல்லேலூயா. என்ன அழகா அந்த வேத வசனத்துல சொல்லி இருக்கிறார் பாருங்க. என் தாசன் ஆகிய மோசேவோ அப்படிப்பட்டவன் அல்ல, அவன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுகிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு முன்பதாக நீங்க உண்மையாய் நின்று கொண்டு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை உண்மையாய் கேட்டுக்கொண்டு உண்மையாய் நடந்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில செய்கிற எல்லா காரியமும் உண்மையா இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மோசே கர்த்தருக்கு முன்னாடி உண்மையா இருந்து அவருடைய வார்த்தையெல்லாம் கேட்டு அவருடைய வார்த்தையின் பிரகாரம் இஸ்ரவேல் ஜனங்களை பத்திரமாய் வழி நடத்தினார். உண்மை இல்லாத பட்சத்தில் அவர் எப்படி வழி நடத்துவார்? உண்மை இல்லைன்னா கர்த்தர் எப்படி அவரோடு பேசுவார்? உண்மை இல்லைன்னா எப்படி அநேக காரியத்தை அவரிடத்துல பகிர்ந்திருப்பார்? யோசித்து பாருங்கள். ஆனா மோசையை பார்த்துட்டு மிரியாமும் ஆரோனும் முறுமுறுத்து பேசி, ஏன் நாங்க அற்புதம் பண்ணலையா? நாங்க அடையாளம் பண்ணலையா? நாங்க ஜெபம் பண்ணலையா? இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் சொல்றாங்க. ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு ஒரு வேதத்தை வாசிச்சுட்டு நானும் ஊழியக்காரன் தானே, நானும் சொல்றது பழிக்குன்னு சொல்றாங்க. நான் சொன்னா பழிக்காது, அவர் சொன்னா பழிக்கும். அந்த மாதிரி தயவு செய்து அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் பேசாதீர்கள். இன்னைக்கு எத்தனையோ பேர்த்த நான் பார்க்கிறேன். நான் ஜெபம் பண்ணிட்டேன், நான் ஒரு ஊழியக்காரன். நான் பைபிள் எடுத்துட்டேன், நான் ஒரு ஊழியக்காரன். என்ன ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். அந்த அழைப்புல உண்மையா அழைச்சாரான்னு முதல்ல நீங்க பார்க்க வேண்டும். உங்களை இந்த வேலைக்கு ஆண்டவர் கொண்டு வந்து வைத்திருக்கிறார்னா அந்த வேலையில நீங்க உண்மையா இருக்க வேண்டும். அது சின்ன வேலையா பெரிய வேலையா, சின்ன வருமானமா பெரிய வருமானமா, அதெல்லாம் பார்க்க கூடாது. உண்மை தேவை. அல்லேலூயா. அவர் பார்க்கிறார் உண்மை உள்ளவன் என்று எண்ணி உங்களுக்கு இந்த ஊழியத்தை கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். என்ன சொல்றா? உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்தை கொடுத்தன்னு சொல்றான். ஆனா ஊழியத்தை வாங்காதவங்க, அழைக்கப்படாதவங்க ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாங்க. உண்மையா அழைக்கப்பட்டவங்க ஊழியம் செய்யாம இருக்கிறாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, எங்கும் உண்மையுள்ளவர்களாயிருங்க. உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் உண்மையா இருங்க, உங்க சிந்தையில உண்மையா இருங்க, உங்க இருதயத்தில் உண்மையா இருங்க. உங்களுடைய எல்லா காரியத்திலும் உண்மை இருக்க வேண்டும்.
உங்களுக்கு தெய்வம் ஒரு வருமானத்தை கொடுக்கிறேன் என்றால் அது தசம பாகத்துல உண்மையா இருங்க, காணிக்கையில உண்மையா இருங்க, அவரை நோக்கி பார்க்கறதுல உண்மையா இருங்க, முழங்கால உண்மையா தரிச்சு நில்லுங்க, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை பார்ப்பார். அல்லேலூயா. அது உண்மை, அதுல உண்மை என்ன இருக்கு, பொய் என்ன இருக்குதுன்னு எல்லாத்தையும் பார்ப்பார். தயவு செய்து பொய் பேசாதீர்கள், உங்களுடைய பொய் உதடுகளை கர்த்தர் அருவருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை நான் கத்துக் கொடுக்கிறேன், எந்த ஊழியக்காரருக்கு விரோதமா உங்களுடைய நாவு எழும்பக்கூடாது. ஒரே ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சு கொள்ளணும், அந்த மனுஷனை நடத்துகிறவர் கர்த்தர், அவர் ஒருவரே அவனை நியாயம் தீர்ப்பாராம், நீங்க நியாயம் தீர்க்க கூடாது என்று அவர் சொல்லி இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே இயேசு கிறிஸ்து மோசேயை பார்த்து சொன்ன வார்த்தையை உங்களுக்கு நேராக கொண்டு வருகிறார். உங்களை ஒருவேளை யாராவது குற்றம் சுமத்தி, யாராவது ஒரு வேளை உங்களை வழக்கில் நிறுத்தி, உங்களை ஒருவேளை யாராவது ஒருத்தங்க காயப்படுத்தி கொண்டிருப்பார்களானால், என் ஆண்டவர் உங்களுக்காக எப்படி மிரியாமையும் எப்படி ஆரோனையும் கூப்பிட்டு நிறுத்தி, டேய் அவன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் என்று சொன்னாரோ, அதே போல உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா நாவுகளுக்கு முன்பதாக என் ஆண்டவராக இயேசுக்கு சொல்லுவார், டேய் அவன் என்னுடைய புள்ள, அவன் எங்கும் எனக்கு உண்மையா இருக்கிறான்னு நிச்சயமா உங்களை குறித்து தெய்வம் சாட்சி சொல்லுவார், சாட்சி கொடுப்பார். நீங்கள் நம்பி பாருங்கள். நிச்சயமா கர்த்தர் இந்த வேத வசனத்தின் பிரகாரம் உங்களை உண்மை உள்ளவன் என்று சொல்வது அதிக நிச்சயம், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே, தெய்வமே, இந்த வேளையில் எங்கும் மோசே உண்மை உள்ளவன் என்று நீ சொன்னீர் ஆண்டவரே. அதே போலப்பா உம்முடைய பிள்ளைகள் அநேக இடத்துல உண்மையாய் நின்று கொண்டு எத்தனையோ பிரச்சனைகளை ஆண்டவரே சந்தித்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் மிரியாமை போல, ஆரோனை போல பல இடத்தில் பல வார்த்தையை வாங்கி கொண்டிருப்பார்கள். ஆனால் அவர்களை சந்தித்து அவர்களை கூப்பிட்டு நிறுத்தி, என் மகன் எங்கும் உண்மை உள்ளவன், அவன் சிந்தையில் உண்மை உள்ளவன், கண்ணில் உண்மை உள்ளவன், காதில் உண்மை உள்ளவன், உதட்டில் உண்மை உள்ளவன், நாவில் உண்மை உள்ளவன், அவன் செய்கிற வேலை ஸ்தலத்தில் உண்மை உள்ளவன், காணிக்கையில் உண்மை உள்ளவன், தசம பாகத்தில் உண்மை உள்ளவன் என்று ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளை குறித்து நீர் சாட்சி கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை மீட்டுக் கொண்டு நடத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இதுவரைக்கும் பார்த்த எல்லா சஞ்சலும் தவிப்பும் ஓடி மறையட்டும். உம்முடைய வல்லமை மாத்திரமே உம்முடைய பிள்ளைகளை கிரயமாய் நடத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இருக்கிற எல்லா போராட்டங்கள், சஞ்சலங்கள், தவிப்பு எல்லாம் ஓடி மறையட்டும். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று சொன்னீர் அல்லவா? இந்த செய்தி யாரெல்லாம் உண்மையா கேட்கிறார்களோ அவர்களுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதங்கள், நன்மைகள் உண்டாகும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இருக்கிற எல்லா தத்தளிப்பின் பாத்திரத்தையும் பிடுங்கி உங்களுடைய பிள்ளைகளுக்கு உண்மையான ஒரு அதிசயத்தையும் அற்புதத்தையும் அடையாளத்தையும் மேன்மையும் நீங்க கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். நீங்க உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா, கிருபையில மறைங்கப்பா, பெரிய காரியத்தை செய்யுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் நிறைந்த இரக்கம் நிறைந்த புண்ணிய நாமத்தில் ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் இந்த வேத வசனத்தின் பிரகாரம் எல்லா மனிதனிடத்திலும் உங்களை உண்மை உள்ளவன் என்று சாட்சி கொடுப்பாராக. ஆமென்.